இப்போதைக்கு வெளியே போக முடியாது பஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 21st March சாட்டர்டே அண்டு சரி காலைல வந்து ஒரு 6:30 ஆகுது, சன்ரைஸ் ஆகிட்ருக்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால தான் அப்படியே சரி ட்ரோன் ஃப்ளை பண்ணலாம், டைமில் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். கோழி வரக்கும் ஆரம்பிச்சிச்சு. அண்ட் ஹலோ கைஸ், திஸ் இஸ் சரி அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா எப்போ தான் சரி நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராவல் வீடியோஸ் அது இதுன்னு சொல்லிட்டு போடுவேன். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுறேங்க. அண்ட் என்னன்னா வந்து அதிசயமாக இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துச்சிட்டேன் மார்னிங்கு. ஸோ அதனால தான் வந்து மேலே வந்து சன்ரைஸ் போய்ட்டு நான் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்துட்டேன். இன்னும் அந்த தூக்க கலக்கத்தில் தான் இருக்கிறேன். லைட்டாக பிளான் பண்ண முடியல பிகாஸ் ஆஃப் திஸ் என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனாலேயே வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டியதாக இருக்குது. அது மட்டும் இல்லை, நாளைக்கு ஒரு நாள் வந்து யாருமே வெளியே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் யாருமே வெளியே போகாதீங்க. நம்மளுடைய சேஃபர் சைடு நம்ம பார்த்துட்டே இருக்கணும். ஏன்னா நம்மளால் இன்னொன்று நிறைய பேர் ஸ்ப்ரெட் ஆகிடக்கூடாது. அதனால தான் வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கேன், எங்கேயுமே வெளியவே போகாமல். கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு. பட் என்ன பண்ணுறது, என்னன்னா வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே சிக்னல் கூட கிடைக்காது. ஸோ என்னன்னா வெளியே தான் போய் ஆகணும். பட் போயிட்டு வந்துன்னு தான் இருக்கேன். மீன்ஸ் வந்து ஷாப்புக்கு போகிறது, இங்கேருந்து ஷாப்புக்கு போகிறது, அது மாதிரிலாம் போயிட்டு வந்து தான் இருக்கேன். பட் ஆனால் வந்து மேஜராக எங்கேயுமே வந்து போகிறதில்ல. கிரேட்டர் அவர் கிரேட்டர்னா அப்படியே உட்காந்துருவார். மூஞ்சி கொஞ்சம் க்ளீன் பண்ணி விடணும் அவனுக்கு ஃபஸ்ட்டு. ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து எல்லாருமே கேட்டிருந்தீங்க, தட் வந்து பிட்புல் வந்து அக்ரெசிவாக இருக்காதா, அது மட்டும் இல்லை எப்படி ட்ரெயின் பண்ணிங்க, நான் எங்கே வாங்கினீங்க அது இதுன்னு சொல்லிட்டு கிரேட்டரை பற்றி நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க. பிட்புல்ஸ் எல்லாமே வந்து அக்ரெசிவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பிட்புல்ஸ்னு இல்லை, எந்த விதமான நாயுமே சரி, ராட் வீலரு அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு விதமான அந்த ஒரு சென்ஸ் இருக்கும். ஹண்டிங் சென்ஸ் வந்து கொஞ்சம் நிறையவே இருக்கும். ஜஸ்ட் என்னன்னா வந்து வளர்க்குறவங்க வந்து அது ட்ரிகர் பண்ணாமல் இருந்தால் போதும் அந்த ஒரு சென்ஸை. ஸோ வளர்க்கும்போது வந்து சும்மா வந்து நாய் அடிக்கிறது, கட்டி போட்டு வைக்கிறது, அது மாதிரிலாம் வந்து பண்ணாமல் அதுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு ட்ரைனிங் கொடுத்து ப்ராப்பரான ஒரு ஃபுட்டு கொடுத்தாங்கன்னா அது வந்து அக்ரெசிவாலாம் மாறாது. சும்மா கட்டி போட்டே வச்சு அடித்து அது மாதிரிலாம் பண்ணால் தான் வந்து உண்டு. கிரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா கேஜிலே இருக்கானா, கேஜிலேலாம் இருக்க மாட்டான் எப்போவுமே. இது மாதிரி வந்து வெளியே வந்தோன்னா 1 hour 1.5 hour கிட்டத்தட்ட நாங்கள் 2 பேர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஈவினிங்கில் நைட்லன்னு சொல்லிட்டு எப்போவுமே மோஸ்ட்லி வந்து ஃப்ரீயாக தான் இருப்பான். அவன் என்னென்னா திறந்து விட்டால் வந்து செருப்புலாம் கடிச்சு வச்சிருவான். ஸோ அதனால தான் வந்து அவனை திறந்து விடுறதே கிடையாது. பிட்புல், ராட் வீலர் எதுவுமே வந்து அக்ரெசிவ் ப்ரீட் அப்படின்ற மாதிரி இல்லை. அக்ரெசிவ்னஸ் இருக்கும் அவங்களுக்கு, பட் வந்து அது நம்ம வளர்க்குறதுல தான் இருக்குது. அந்த அக்ரெசிவ்னஸை வெளியே எடுத்துகிட்டு வரதும் இல்லைனா வந்து அந்த நாயை சாஃப்டாக வளர்க்குறதும். கிரேட்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அந்த அக்ரெசிவ்ன்ற அந்த ஒரு இது பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் அனிமல்ஸ், அனிமல் அக்ரெஷன் மட்டும்தான் வந்து கிரேட்டருக்காக இருக்கட்டும். இதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு ராட் வீலர் வச்சுருந்தேன், ஜாக்குன்னு சொல்லிட்டு. அந்த பெயிண்ட்லாம் கூட பண்ண பாருங்க, அவனாக இருக்கட்டும். அவனுக்குலாம் வந்து ரொம்ப மோசமான ஒரு அனிமல் அக்ரெஷன் ஆக்சுவலாக. அந்த ராட் வீலர் வந்து பார்த்திங்கன்னா நான் பெருசில் தான் வாங்கினேன். ஸோ அவன் எதனா மாடு அது மாதிரிலாம் பார்த்தானா விடவே மாட்டான். அவன்கிட்டேருந்து தான் இவன் கற்றுக்கினான். இப்போது பட் வந்து மாடு எதனா வந்துச்சுன்னா கடிக்கிறதுக்கு போகிறது, துரத்துறது, அடுத்து வேறு எதனா ஒரு நாய் உள்ளே வந்துச்சுன்னா அதை கடிக்க போகிறது, அது மாதிரி விஷயம்லாம் இவனும் பண்ண ஆரம்பித்தான். பட் இவனை கண்ட்ரோல் பண்ணிடலாம் ஈஸியாக. தட் நம்ம கமெண்ட் பண்ணோம் அப்படின்னா டக்குன்னு கேட்டுருவோம். பிட்புல்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து செம்ம ஸ்மார்ட்டான ஒரு நாய் ஆக்சுவலாக. தட் வந்து நம்ம என்ன சொல்கிறோமோ அதை டக்குன்னு அது அப்படியே செய்யும். அது இப்போ பாருங்களேன், கிரேட்டர் இங்கே வா, இங்கே வா கிரேட்டர், சிட், ஸ்டே. Good boy, baby. போ, stay. Catch. பார்த்தீங்களா, இவனை வந்து நான் போயிட்டு இப்போ ப்ரொஃபஷ்னலாக வந்து ட்ரைனிங்லாம் கொடுக்கல எதுவுமே. ஆக்சுவலாக வந்து நானே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து இந்த டாக் ட்ரைனிங் அதெல்லாமே கொஞ்சம் எனக்கும் தெரியும். பட் ஆனால் வந்து நாட் தட் மச் ப்ரொஃபஷ்னல். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் ப்ரொஃபஷ்னல் வேலைலாம் எனக்கு தெரியாது டாக் ட்ரைனிங் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் என்னாலையும் வந்து ட்ரெயின் பண்ண முடியும், டாக்ஸை வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் என்னால். அதனாலே எவ்ரி திங் இஸ் குட். அவன் வந்து எதுவுமே வந்து அதான் சொல்கிறேன், அவன் சின்ன வயசுலேருந்து வந்து எந்த விதமான ஒரு ட்ரைனிங் எதுவுமே அனுப்பலை. ஜஸ்ட்டு வந்து நான் வளர்க்குற விதத்தில் வளர்த்தது தான் அவனுடைய அவுட்புட் வந்து இப்போ இப்படி இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா வந்து அவனுக்கு பேக் லெக், கிரேட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக் லெக் ஒரு லெக் வந்து கொஞ்சம் ஃபால்ட்டாக இருக்கும். அவனால் வந்து கரெக்டாக ப்ராப்பராக ஓட முடியாது. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், அவன் வந்து அந்த ஒரு லெக்கை மட்டும் கொஞ்சம் லைட்டாக அதை வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ண முடியாது. அது குட்டியிலேருந்தே பை பர்த்டே வந்து அவனுக்கு அந்த ஒரு ப்ராப்ளம் வந்துருக்குது. பட் இருந்தாலுமே வந்து ஒரு நாள் கூட அவன் அந்த மாதிரி இருந்துருக்குது. பாருங்கள், ஓடி ஆடி விளையாடின்னு தான் இருப்பான். ஜஸ்ட்டு லைட்டாக மைன்யூட்டாக அந்த ஒரு இது மட்டும் தான் இருக்குது அவனுக்கு.
ஆக்சுவலாக வந்து இப்போதைக்கு எல்லாம் வீட்டை விட்டு வெளியே போகிற ஐடியா இல்லை, எங்கேயுமே ரைடு போகிறதுக்கு பிளான் இல்லை அப்படின்னும் போது வீட்டுக்குள்ளேயே யாரா கண்டென்ட்னா இது ஒரு தான் பாரு, நம்ம செல்லாக்குட்டி கிரியேட்டர் தான் நம்மளுக்கு கண்டென்ட்டு. நிறைய அட்டகாசம் பண்ணோன்னா இந்த நாய். ஸோ ஆக்சுவலாக பிட்புல் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹாட் பிளட்டு கோல்ட் பிளட்டுன்னு சொல்லிட்டு இருக்குது. அதோடைய பேரண்ட்ஸுடைய இதுவை மட்டும் ஃபஸ்ட் ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கோங்க. மீன்ஸ் வந்து ஒருவேளை வந்து டாக் ஃபைட்டிங் இதில் வந்து இது பண்ணியிருந்தாங்க, அந்த மாதிரி டாக்ஸ் எல்லாமே வந்து எடுக்காதீங்க. ஏன்னா வந்து அதெல்லாம் வார்ம் பிளட்டாக இருக்கும். அதோடைய ஜீன்லேயே வந்து அந்த ஒரு சண்டை போடுறது, அந்த ஒரு அக்ரெசிவ்னஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். அதே வந்து நார்மலாக வச்சுருக்காங்க, வீட்டில் வளர்க்குறாங்க அப்படின்னும் போது அதோடைய ஜீன் வந்து கொஞ்சம் அந்த நேச்சருக்கு அடாப்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ டாக்ஸில் வந்து நிறைய இருக்குது ஆக்சுவலாக அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் புரிஞ்சிக்கணும். ஒரு நாய் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டியை சூஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்து நிறைய ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு. நம்ம வந்து அதுக்குள்ளெல்லாம் நம்ம போக வேணாம். என்ன கிரேட்டர் கோப்ரோ 2 வாட்டி கஸ்டனி வெரி பேட். சிட் கிரேட்டர் சிட் சிட் ஏய் சிட். என்ன கேமரா ஆன் பண்ணால் கேட்க மாட்டியா சொல்கிறத? கேமரா ஆன் பண்ணால் சொல்கிறது கேட்க மாட்டியா? புட் என்ன கோப்ரோ கடிப்பியா? செல்ல குட்டி பாப்பலாம். ஸோ இப்போ சடனாக அப்படியே வந்து பழைய ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா வீட்டில் சும்மா வெட்டியாக இருக்கும்போது வந்து இதெல்லாம் தான் பண்ணணும்னு தோணும் கண்டிப்பாக. ஃபஸ்ட் டைம் இல்லை, ரொம்ப நாள் கழித்து கேப் போடாமல் கேமரா முன்னாடி உட்காந்துன்னு இருக்கேன். இதுதான் வந்து பழைய ஃபோட்டோ. இது வரைக்கும் பாருங்க, இதுதான் வந்து நான் 5 years ago. இது வந்து கிரண் என் கூட கோவா வந்தான்னு சொன்ன பார்த்தீங்களா, அதுதான் அவன் தான் மாறி. அதுக்கப்புறமா வந்து கௌதம், ஹரி. ஸோ இவங்கெல்லாம் வந்து என்னோடய ஸ்கூல் மேட்ஸ். ஆக்சுவலாக இது வந்து 12th எடுத்த ஃபோட்டோ. ஆக்சுவலாக ரியலி வந்து பார்க்கும்போது பழைய மெமரிஸ்லாம் ஞாபகம் வருது. நாங்கள் போட்டு ஆட்டோம் என்ன நான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆஃப்டர் லாங் டைம் வந்து சரியான ஒரு ஒர்க் அவுட். ஆக்சுவலாக என்னென்னா வந்து ரொம்ப நாள் ஆச்சு நான் எல்லாமே விட்டு இந்த ஒர்க் அவுட் பண்ணுறது அது இதுன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போவேன், அண்ட் பாக்ஸிங் கிளாஸு, அத்லெட்டு, இது அதுன்னு சொல்லிட்டு நிறைய பண்ணியிருந்தேன். பட் ஆனால் இப்போ எதுவுமே பண்ணுறதில்ல. ஜஸ்ட்டு வந்து ட்ராவல் பண்ணுறேன், வீடியோஸ் மேக் பண்ணுறேன். பட் ஆனால் வந்து என்னுடைய பாடி ஷேப் வந்து நான் லூஸ் பண்ணிகிட்டே வரேன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு இந்த ஷோல்டர் லைன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி இருக்கும். எனக்கு இன்னும் பண்ணலாம். இனிமேல் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணணும், டெய்லி எல்லாமே பண்ணணும். அது இல்லாமல் இப்போ கொரோனா வைரஸ்ன்றதுனால வீட்லேயே இருக்கணுமா. ஸோ வீட்லேயே இருக்கிற காரணத்தினால உட்காந்து ஃபோன் நோண்டின்னு இருக்கிறது, வீடியோஸ் பார்க்கறது, படுத்து தூங்குறது, ஏஞ்சிக்கிறது அப்படி தான் பண்ணியிருக்கு. பட் ஆனால் இன்னிலேருந்து ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ ஆக்சுவலாக வந்து இப்போ என்னன்னா வந்து யாரையுமே மீட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் வந்து பெங்களூர்லேருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்திருக்காராம், ஜாக் தெரியும், அன்லக் ஜாக்கும் அவங்க 2 பேரும் வந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ வந்து இருந்தாலும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் பேச போகிறேன். அண்ட் வந்தோடனே அவங்க 2 பேர் கையிலையும் அப்படியே சானிடைசரை போட்டு விட்டு ப்ரிகாஷன்ஸ் பாஸ் என்ன பண்ணுறது எல்லாமே பண்ணி தான் அவனை சேஃப்டியில். பிகாஸ் எனக்கு ஒருத்தனுக்கு ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னா நான் வந்து சேஃபாக இல்லை அப்படின்னா என்னால் ஒரு 10 பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்ற இதில் அந்த தப்பை மட்டும் பண்ணவே மாட்டேன். ஸோ இப்போ போயிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன், செம்ம ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறேன். ஆக்சுவலாக ரொம்ப நாள் கழிச்சு வந்து எக்ஸசைஸ் பண்ணது வந்து ரியலாக வந்து உடம்புக்கு அப்படியே எனர்ஜெட்டிக்காக இருக்குது பயங்கரமாக. என்ன பண்ண முடியும் வேறு, வீட்டில் உட்காந்துன்னு இதை தான் பண்ணின்னு இருக்க முடியும். அண்ட் இப்போ வந்து எடிட் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக நான் எடிட் பண்ணும்போது என்னோடய பழைய ஃபுட்டேஜஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன், என்னுடைய லதாக் ரைடு எல்லாமே. ஸோ அது எதனால் வந்து உங்களுக்கு ரியாக்ஷன் வீடியோ மாதிரி போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பண்ணுறேன். ஏன்னா வந்து இப்போதைக்கு வெளியே போக முடியாது பாஸ், கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும், டெய்லி vlog ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ எதனா ஒன்று பண்ணினே இருக்கணும்ல நம்ம. செம்ம எனர்ஜெட்டிக்காக இருக்குது, என்னென்னு தெரியல, அப்படியே குதிக்கணும் போல இருக்குது, அப்படியே வேறு லெவலில் எனர்ஜியாக இருக்குது அப்படியே எனக்கு இப்போது தெரில. ஸோ யூஸ்வலாக வந்து இப்படி தான் பண்ணுவேன். தட் வந்து வீடியோ ஷூட் பண்ணுவேன், எல்லா ஃபோல்டரையும் வந்து லேப்டாப்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா வந்து ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து ஃபஸ்ட்டு வாங்கின ஹார்ட் டிஸ்கே இதுதான், வேறு எதுவுமே ஹார்ட் டிஸ்க் என்கிட்ட இல்லை. லேப்டாப் பார்த்தீங்கன்னா 2 TB இருக்குது, இது வந்து ஒரு 1 TB. ஸோ மோஸ்ட்லி வந்து என்னுடைய லதாக் ஃபுட்டேஜ்லேருந்து என்னுடைய பழைய வீடியோஸ், எல்லா ரைடு வீடியோஸுடைய ஃபுட்டேஜுமே வந்து இதில் தான் இருக்குது இப்போதைக்கு. பட் இப்போ கண்டினியூஸாக 2020 ஸ்டார்ட் பண்ணல வீடியோ ஷூட்டிங்கு. எல்லாருமே வீட்டிலே இருந்தால் இப்படி தான், எதனா ஒன்று சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்துனே இருக்கும், ஒரு பக்கம் டிவி ஓடினு இருக்கும், ஒரு பக்கம் யாராவது கத்தின்னு இருப்பாங்க. ஸோ வந்து இதில் தான் வந்து இருக்குது. 2020க்கு அப்புறமா ஷூட் பண்ண பார்த்தீங்கன்னா வீடியோஸ் அதெல்லாமே வந்து இப்போ லேப்டாப்பில் இருக்குது. ஆக்சுவலாக வந்து ஹார்ட் டிஸ்க் வாங்கணும், இன்னொன்று வாங்கிடுவேன்னு நினைக்கிறேன் கூடிய சீக்கிரம். அண்ட் இப்போ தான் வந்து ஜாக்கும் மெசேஜ் பண்ணால் தட் வந்து மீனம்பாக்கம் கிராஸ் பண்ணிட்டேன் ப்ரோ, வந்து இருக்கேன் ஆன் தி வேன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது எல்லாத்தையும் காப்பி பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு எடிட் பண்ணி முடிச்சுட்டு, ஏன்னா 3 o'clock உங்களுக்கு ஷார்ப்பாக வீடியோ வரணும்ல. ஸோ அதனால் எடிட் பண்ணோம்.
என்ன ஒன்றுனா இங்கே வந்து சுத்தமாக சிக்னலே இருக்காது, சிக்னல் ஸ்ட்ரென்த்தே இருக்காது. இதை பாருங்கள், சுத்தமாக கிடையாது. ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோவை இதோட முடிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து யார் யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்ம அன்லக் ஜாக்கு, அதுக்கப்புறமா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து பெங்களூர்லேருந்து வந்திருக்காரு. ப்ரோ அப்படியே உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க ப்ரோ. ஹாய், நான் தான் கார்த்திக். இன்ஸ்டாவில் சோல் ரைட்னு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செம்மையாக இன்ஸ்டாவை ப்ரொமோட் பண்ணிட்டாரு. அப்படியே ஏன் இன்ஸ்டாலையும் போய் ஃபாலோ பண்ணுறீங்க? இன்ஸ்டாவில் வந்து அவருக்கு ஃபாலோவர்ஸ் அதிகம், அதனால. ஆமாம் ஆமாம். ஸோ அப்படியே என் இன்ஸ்டாவையும் போய் ஃபாலோ பண்ணுறேங்கப்பா, தாகூர் சரி. ஸோ மறக்காமல் போய் இன்ஸ்டாவில் போய் ஃபாலோ பண்ணுறேங்க. ஸோ கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா வந்து அவ்வளோதான் பேசிகிட்டு இருக்க போகிறோம். இதுக்கப்புறமா இந்த வீடியோ வந்து இதோட என் பண்ணிடுறேன். இப்போ போய்ட்டு இந்த வீடியோவை அப்லோட் பண்ணணும். கரெக்டாக 3 மணிக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ் அண்ட் சி பீப்பிள் இந்த நெக்ஸ்ட் வீடியோ டில் தட் சைனிங் ஆஃப் யுவர் செரி, அப்புறமா அன்லக் ஜாக், அதுக்கப்புறமா சோல் ரைடர். ஸோ டாடா பாய். ஆஸ் யூஷுவல் ஜஸ்ட் ஈட் ஸ்லீப் ரைட் அண்ட் ரிப்பீட் தட் அகைன் கைஸ். சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுறேங்க, இன்ஸ்டாகிராம் அதுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணுறேங்க. ஆமாம், தேங்க்யூ. அண்ட் ஒன் மோர் திங், யூடியூபராக இருக்கிறதுனால இல்லைனா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால வீட்டில் கூட்டு வந்து வச்சிருக்காங்கன்னு நினைக்காதீங்க. சொல்லிட்டு வந்தால் யார் வேணால் வரலாம். நான் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், அண்ணன் கிட்ட முன்னாடியே சொல்லிட்டு வரேன் ப்ரோ, இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வராரு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். பை.